ஹாய் வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஃபேஸ் பேக்கோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா பச்சை பயிறு 100 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், கஸ்தூரி மஞ்சள் வந்து 25 கிராம். இது மூணுத்தையும் நல்லா காய வச்சு நம்ம வீட்லேயே மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதை கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு பாக்ஸில் வந்து கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ண அது நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக நான் வீட்டில் தான் வந்து பவுட்ரு பண்ணியிருந்தேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளே கையில் கொஞ்சம் இடித்து அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் மிக்சிலேயே பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நமக்கு அது ஃபேஸ்க்கு மட்டும்னா ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். ஸோ 1.5 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம பாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேர்டும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து கேர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கேர்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபில்டர் போடுறேன் இல்லையா, அதில் வர காஃபி பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் நல்ல ஸ்க்ரப்பராக இருக்குது. நம்மளோட டேன்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுது. நம்ம நிறைய வந்து வெயிலில் சுற்றிட்டு வருவோம், இல்லை வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஃபேஸில் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த காஃபி பவுடர். நான் வந்து ஃபில்ட்ரை எடுத்துட்டேன். ஃபில்ட்ரை எடுத்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா, வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை நம்ம ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து இதில் வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து கொஞ்சமாக ஆஃப் டொமேட்டோ வந்து கட் பண்ணி அதில் இருக்க ஜூஸ்லாம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, நமக்கு இதுவே போதும். நம்ம இதுலேயே வந்து நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு எவ்வளோ கேர்டோ இல்லை மில்க்கோ நீங்கள் உங்களோட ஆப்ஷனல் தான். பட் நான் வந்து யூஸ் பண்ணுறது இதுதான், கேர்டு. அப்புறம் வந்து என்னோடய ஃபில்ட்ரு போட்டுட்டு அது வேஸ்ட்டாக தூக்கி போடுற காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து டொமேட்டோ ஜூஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோதாங்க. இது வந்து அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். நமக்கு கையிலலாம் கூட நம்ம வந்து வெயிலில் போயிட்டு டேன் ஆகிட்ருப்போம், கையிலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் பாடியுமே நம்ம குளிக்கும்போது நமக்கு வந்து ஃபுல் சோப்லாம் யூஸ் பண்ணாமல் இது மட்டும் யூஸ் பண்ணாவே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னு. இது வீக்லி 2 வைஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கு கொஞ்சம் டைம் வந்து நம்ம இதுக்காக நமக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப நேரம் கூட ஆகாது, கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் அவ்வளோதான். இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம அதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நம்ம குளிச்சிக்கலாம், இல்லை வந்து ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு வந்து திருப்பதியில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, பியூட்டிஷியன் தான் எனக்கு வந்து இதோட டிப்ஸ் சொன்னாங்க. அதுலேருந்து பிடிச்சி நான் ஒரு மோர் தென் 7 இயர்ஸ்க்கு மேலே நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சோப் வந்து அவ்வளோவா இந்த பேக் வந்து யூஸ் பண்ணும்போது சோப் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. இதுவே எனக்கு ரொம்ப நல்லா சூப்பராக ஃபீட்பேக் வருது. அதனால் வந்து நான் சோப் யூஸ் பண்ணுறதில்ல. என்னோடய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்து அந்த ஓப்பன் ஸ்கின்னாக இருக்கும் எனக்கு. இதை யூஸ் பண்ண தான் எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து நல்லா க்ளோஸ் ஆகி அந்த அந்த எல்லாமே நமக்கு கிளியராக எனக்கு இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் வந்து அந்த போல்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இது நீங்கள் வந்து சில் வாட்டர்லேயோ இல்லை வந்து ஹாட் வாட்டர்லேயோ எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த பிரைட்னஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, நான் ஒயிட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி நான் ஜாப் போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் டேன் ஆகிட்டேன் நிறைய. கொஞ்சம் அப்போ நான் வந்து வீக்லி 2 வைஸ் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டைமுமே இருக்காது. பட் அப்படி டைம் இல்லாதப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஜஸ்ட் அதை வந்து சும்மா ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பட் அதை விட நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃபேஸில் போட்டு பேக் மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்போது ஃபீட்பேக் நல்லா கிடைக்கிது நமக்கு. அதே மாதிரி நமக்கு கண்ணு கீழே வந்து ரொம்ப டேன் இருக்கும். அப்புறம் நோஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு நிறைய டேன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க.
சொல்லுவாங்க. பட் நான் அத வந்து ஃபேஸ்ல போட்டு உங்களுக்கு அதோட எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துரும். என்னோட ஸ்கின்னுக்கு இது ஒத்துக்காது அப்படின்றவங்களும் நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக நான் சொல்றேன். மேபி அது உங்க ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் சும்மா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து அவ்ளோ எந்த கெமிக்கலுமே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். அந்த பச்சை பயிராகட்டும், கடலைப்பருப்பு ஆகட்டும் எல்லாமே நமக்கு ஹெல்த்தி தான். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு டைம் இல்ல, இல்லங்க எனக்கு அந்த 1/2 அன் ஹவர் என்னால டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றப்போங்க, நீங்க வந்து இத ஜஸ்ட் ஸ்க்ரப்பராவே சோப் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிட்டு, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு, இல்ல டேன் இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க போட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு, வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து நமக்கு ஒரு 1 டே வரைக்குமே நமக்கு அந்த நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். நீங்க அதே ஒரு 1/2 அன் ஹவர் இருந்து நீங்க குளிச்சுட்டு போறீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா 3 டேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் உங்களோட ஸ்கின்ல அப்படியே தெரியும். அ இதுல எந்த கெமிக்கலுமே கிடையாது. நான் உங்களுக்கு டைரக்ட்டா எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்க்ரப் மாரி யூஸ் பண்ணிட்டும் நம்ம வந்து ஃபேஸ் பார்க்கும்போது நமக்கு அவ்ளோ பிரைட்டா இருக்கும். நெறைய பிம்பிள் இருக்கவங்க வந்துட்டு இத ட்ரை பண்ணாதீங்க. ஸ்க்ரப் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. பேக் மாரி போட்டு வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க பிம்பிள் இருக்கும்போது நீங்க அத போட்டு ரொம்ப ஸ்க்ரப் பண்ணும்போது, அது நெறைய இடத்துல வந்து பிம்பிள்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இது ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்கும். உங்க ஸ்கின்னுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா, அந்த பிம்பிள் போன இடத்துல வந்துட்டு நீங்க வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் பிம்பிள் இருக்கும்போதே நீங்க போட்டு நல்லா அத போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி, ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப இன்னும் அதிகமான பிம்பிள் ஆயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கே தெரியும். இப்ப இது எந்தெந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு. ஃபேஸ் கிளியரா வச்சுக்கோங்க. பிம்பிள் நெறைய வருது அப்டின்றவங்க கூட வந்து இத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கோங்க. பட் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. வாட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எடுத்து விடுங்க. ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா, நெறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ கிளியரா வந்து கேளுங்க. நான் சொல்றது வந்து கிளியர் அண்ட் கட்டா புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து இத மிஸ்டேக் பண்ணிட்டு, "இல்ல நீங்க இப்டி சொன்னீங்க, அதனால எனக்கு இப்டி ஆயிடுச்சுன்னு" சொல்லாதீங்க. ஸோ பிம்பிள் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணாதீங்க ஃபேஸ. அது ரொம்ப ஹர்ட் ஆயிடும். நெறைய வந்து அது ஒரு மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய பிம்பிள்ஸ் ஸ்ப்ரெட் ஆற மாரி இருக்கும். பொதுவாவே வந்து நம்ம வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்ல பார்க்கக்கூடாது. நம்ம வந்து வெளியில நேச்சரான சன்லைட்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ப ஏன்னா அதில தான் நமக்கு உண்மையானது தெரியும். வீக்லி 2 வைஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அண்ட் சூப்பரா இருக்கும். உங்களோட டேன்லாம் ரிமூவ் ஆயிடும். கண்டிப்பா மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.